இந்த குடும்ப உறவில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அடுத்த அம்சம் என்ன தெரியுமா? திருமண வாழ்க்கை என்பது 4 சுவர்களுக்குள் கணவன் மனைவி என்கிற அந்த உறவின் புனிதத்தை பேணி வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையில் சொந்த உம்மாவாக இருந்தாலும், சொந்த வாப்பாவாக இருந்தாலும், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், நாம் நேசித்து வாழுகிற நண்பர்கள் நண்பிகளாக இருந்தாலும், அவர்கள் எல்லோரும் 3ஆம் நபர்கள் தான். எல்லோரும் 3ஆம் நபர்கள் தான். என் வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையை என்னுடைய உம்மாவுக்கு போன் பண்ணி, என்னுடைய வாப்பாவுக்கு போன் பண்ணி, என்னுடைய நானாவுக்கோ தம்பிக்கோ ராத்தாவுக்கோ தங்கச்சிக்கோ நான் போன் பண்ணி பேசுகிற மனோநிலையில் நான் தொடர்ந்து வளர்வேனாக இருந்தால் என் குடும்ப வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை நான் ஒட்டுமொத்தமாக இழந்து விடுவேன். அதில் சந்தோஷம் இருக்கவே மாட்டாது. காரணம், நான் யாரிடத்திலாவது என்னுடைய விஷயத்தை, என் கணவனின் விஷயத்தை பகிர்ந்து கொண்டால் அதற்கு பிறகு அவன் என் மீது அந்த விஷயத்திலிருந்து மீண்டு வந்தாலும் சொல்லிவிட்டோமே என்று அவனின் மீது குறை காணுகிற மனோநிலையை ஷைத்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷைத்தானுடைய வழிகேடுகளில், ஷைத்தான் வழிகெடுக்கிற விஷயங்களில் அவனுக்கு மிக விருப்பமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது சொல்கிறார்கள், ஷைத்தான் இபிலீஸ் அவனுடைய சிம்மாசனத்தை தண்ணீருக்கு மேலே அமைத்திருக்கிறான். அவனுடைய பட்டாளங்களை அவன் அனுப்பி வைப்பான். அனுப்பி வைத்து ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய பணியை செய்துவிட்டு திரும்ப வருவார்கள். ஒவ்வொருவரிடத்திலும் அவன் விசாரிப்பான், நீ என்ன செய்தாய்? நான் இன்று தொழப்போனவனை தொழாமலாக்கினேன், நோன்பு பிடிக்க போனவனை நோன்பு பிடிக்காமல் ஆக்கினேன், தர்மம் செய்ய போனவனை தர்மம் செய்யாமல் ஆக்கினேன், இந்த நல்ல காரியம் செய்ய போனவனை செய்யாமல் ஆக்கினேன் என்று ஒவ்வொருவருமாக வந்து சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எல்லோரையும் அனுப்பிவிட்டு ஒருவன் வந்து சொல்லுவான், கணவன் மனைவி 2 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த 2 பேருக்கு மத்தியில் ஒரு சின்ன விஷயத்தில் முரண்பாட்டை ஏற்படுத்தி 2 பேரையும் பிரித்து விட்டேன் என்று வந்து சொல்லுவான். இபிலீஸ் சந்தோஷத்தோடு, நீதான் என்னுடைய தோழன், நீதான் என்னுடைய நண்பன் என்று சொல்லி தனக்கு பக்கத்திலே அழைத்து அமர வைப்பான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன வார்த்தை, விட்டு கொடுக்க முடியாத முரண்பாடு. அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களுக்குள் அதை பேசி இருந்தால் அந்த பிரச்சனை முடிந்திருக்கும். பேச முடியாதா? மௌனமாக இருந்திருந்தால் முடிந்திருக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவு செய்கிறேன் இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை பற்றி. இந்த உலகத்தில் உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் ஒரு பிரச்சனை வருகிறதா? ஒரு முரண்பாடு வருகிறதா? அது சாதாரண முரண்பாடு. சில முரண்பாடுகள் இருக்கின்றன, அது பேசி தீர்க்கத்தான் வேண்டும், அந்த பிரச்சனையை கொண்டு போகத்தான் வேண்டும். அது நாங்கள் சாதாரணமாக கடந்து போக முடியாத குடும்ப வாழ்க்கையில் வருகிற சில முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் சாதாரணமாக கணவன் எனக்கு அதை செய்யவில்லை, இது செய்யவில்லை, அப்படி நடக்கவில்லை, என்னை அங்கு கூட்டி போகவில்லை, இங்கு கூட்டி போகவில்லை, இன்னாரோடு பேசவில்லை, இன்னாரோடு பேசவிடவில்லை என்றெல்லாம் வருகிற குற்றச்சாட்டுகள். அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் அந்த குற்றச்சாட்டுகளை பற்றி இன்னொருவரிடத்தில் முறைப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த உலகத்தில் கணவன் மனைவியோடு வாழுகிற பொழுது முரண்பாடுகளே இல்லாத ஒரு மனிதரை தேடிச் சென்று நீங்கள் முரண்படணும், நீங்கள் முறையிடுங்கள். அப்படி ஒருவரை இந்த உலகத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் கோல் பண்ணி உங்களுடைய உம்மா இடத்தில் பேசுகிறீர்களா? அவர் வாப்பாவோடு சண்டை பிடித்துத்தான் உங்களோடு கதைச்சு கொண்டிருப்பார். உங்களுடைய தாத்தாவோடு பேசுகிறீர்களா? அவர் மச்சானோடு முரண்பட்டு கொண்டுதான் உங்களோடு பேசிக் கொண்டிருப்பார். அவர்களுக்குள் 1008 பிரச்சனை இருக்கும். நானாவோடு பேசுகிறீர்களா? உங்களுடைய நானாவுக்கும் மதினிக்கும் 1008 பிரச்சனைகள் இருக்கும். அவர்கள் எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தகுதியானவர்கள் என்றால் அவர்கள் முரண்பாடுகளே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அல்லாஹுவின் தூதரே அப்படி வாழவில்லை என்றால் எப்படி சகோதரிகளே என் பிரச்சனைகளை அடுத்தவர்களிடத்தில் முறையிட முடியும்? அவர்களே குப்பையோடு தான் இருக்கிறார்கள், அவர்களே முரண்பாடுகளோடு தானே இருக்கிறார்கள், அவர்களே பிரச்சனைகளோடு தானே இருக்கிறார்கள். யாரை நீங்கள் காட்ட முடியும்? திருமணம் முடித்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் எந்த முரண்பாடுகளும் அவர்களுக்குள் வந்ததில்லை, ஒரு சின்ன மனக்கசப்பு கூட அவர்களுக்குள் வந்ததில்லை என்று வாழக்கூடிய தம்பதிகளை நீங்கள் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்த முடியுமா? எத்தனையோ சினிமாக்காரர்கள், பல வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள் முன்மாதிரியாக கொள்ளுகிற நடிகைகள் கூட ஒருவரும் சொந்த வாழ்க்கையோடு இல்லையே. எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எல்லாம் சினிமாவுக்காக நடிப்புக்காக நடித்துவிட்டு சொந்த வாழ்க்கையில் அவர்கள் ஒன்று மனைவியை பிரிந்திருக்கிறார்கள். மனைவி இருக்கிற பொழுது இன்னொரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த முரண்பாடுகளை நோக்கித்தானே உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் என் வீட்டு பிரச்சனைகளை நான் யாரிடத்தில் முறையிடுவது? உங்களுடைய பிரச்சனைகளின் முறையீடுகளை எல்லாம் கேட்க இருக்கிற உங்களுடைய ரப்பிடத்தில் மட்டும்தான் உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை முறையிடுங்கள். உங்களுடைய கணவனுடைய பிரச்சனைகளை முறையிடுங்கள். அதை செய்திருக்கிறோமா? எனக்கும் கணவனுக்கும் ஒரு பிரச்சனை, நான் விரும்பியபடி கணவன் இல்லை, அவனை நான் திருத்துவதற்கு முயற்சிக்கிறேன், திருந்தவில்லை. ஏதாவது ஒரு இரவு தஹஜ்ஜத்தில் எழுந்து என் முஸல்லாவில் நான் தொழுதுவிட்டு சுஜூதிலே இருந்து அல்லது நான் கையேந்தி, யா அல்லாஹ், எனக்கும் என் கணவனுக்கும் அடிக்கடி இந்த முரண்பாடுகள் வருகின்றன, உண்மையாகவே நான் அவனை நேசிக்கிறேன், அந்த நேசத்தின் காரணமாக உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், யா அல்லாஹ், எனக்கு அந்த கணவனை நீ சிறந்த கணவனாக தந்துவிடு என்று பிரார்த்தித்த எத்தனை சகோதரிகள், அன்புக்குரியவர்கள், இந்த சபையில் நாங்கள் இருக்கிறோம். அடுத்தவர்களிடத்தில் பேசுவதற்கு நேரம் எடுக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்களிலே மிக கெட்டவர்கள் யார் தெரியுமா? மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா? கணவனாக மனைவியாக இரவிலே ஒன்றாக வாழுகிறார்கள், மறுநாள் காலையிலே எழுந்து தன் மனைவியோடு நடந்த விஷயங்களையும் தன் கணவனோடு நடந்த விஷயங்களையும் அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற, கணவனுடைய ரகசியங்களையும் மனைவியினுடைய ரகசியங்களையும் அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்பவர்கள் தான் இந்த உலகத்திலே மனிதர்களில் மிக கெட்டவர்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி. மிக மோசமானவர்கள் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் சொல்லுகிறது தெரியுமா? தன்னுடைய கணவனை பற்றி அடுத்த பெண்ணிடத்தில் வர்ணித்து பேசுகிற பெண் கூட மிக மோசமான பெண் என்று சொல்கிறார் ரசூல். அந்த தனித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே கணவன் மனைவிக்கான முரண்பாடுகள், இல்லறம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் மூன்றாம் நபர்களுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. அண்மையில் என்னுடைய பிரதேசத்திலே நடந்த ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். அந்த கூட்டத்திலே திருமணம் சம்பந்தமாக பேசப்பட்ட பொழுது முன்வைக்கப்பட்ட ஒரு ஆய்வினுடைய முடிவு, இன்று நடைபெறுகிற விவாகரத்துகளில் 60க்கு மேற்பட்ட விவாகரத்துகள், 60% மேற்பட்ட விவாகரத்துகள் அந்த கணவன் மனைவியினுடைய முரண்பாடுகளை தாண்டி குடும்பங்களால் பிரித்து வைக்கப்படுகின்றன. மனைவி உம்மாவினுடைய தலையீடு, வாப்பாவினுடைய தலையீடு, சகோதரிகளுடைய தலையீடு, நண்பர்களுடைய தலையீடு, குடும்பத்தின் ஏனைய உறவுகளுடைய தலையீடு என்று சொல்லி அடுத்தவர்கள் தலையிட்டு, எந்த அளவுக்கு என்றால் சில திருமணங்களில் கணவனும் மனைவியும் சேர்ந்து முரண்பாடுகள் இருந்தன. இப்பொழுது அந்த முரண்பாடுகளை களைந்து அவர்களாக புரிந்துணர்வுக்கு வந்து சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இனி சேர்ந்து வாழ்வதற்கு சம்மதம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் குடும்பம் விடாப்பிடியாக நிற்கிறார்கள். இல்லை, நீங்கள் சேரக்கூடாது, பிரிந்துதான் ஆக வேண்டும் என்று பிரித்து வைக்கிற திருமணங்கள் கூட இன்று இந்த சமுதாயத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. காரணம், இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம், கணவன் மனைவிக்காக நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சந்தைப்படுத்தி அதை பஜாருக்கு கொண்டு வந்து, இன்று இன்னும் ஒரு நோய், ஒரு பெண்ணினுடைய ஸ்டேட்டஸை காலையிலே எடுத்து பார்த்தால் அன்று இரவு வீட்டிலே அவருக்கும் கணவனுக்கும் என்ன நடந்திருக்கிறது என்று தெரிந்துவிடும். எல்லாவற்றையும் ஸ்டேட்டஸிலே வைப்பது, சோக கவிதைகளில் இருந்து, சோக பாடல்களில் இருந்து, ஏதோ யாரோ ஒருத்தன் எழுதிய தத்துவங்களை அள்ளி கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கைக்கு பொருந்துவதாக நினைத்து வைத்து விடுவது. அன்புக்குரிய சகோதரிகளே, இன்னொருவனுடைய கற்பனை என்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்தாது, நான் என் வாழ்க்கையை தனித்துவமாக வாழ வேண்டும் என்கிற மனோநிலையோடு இருக்க வேண்டும்.